Hi guys, welcome to JJ Mom's Lifestyle. எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி காய்கறி கட்டிங் பண்ணுற சாப்பர் இல்லாமல் நம்ம மிக்சியில் எப்படி எல்லா காய்கறிகளும் கட்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச சில டிப் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe and like. அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. காய்கறி கட்டிங் பண்ணுற டிப்போட உங்களுக்கு இந்த மிக்சியை நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கிறலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு கடைசி டிப்பில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மக்களே. கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கூட தேவைப்படலாம். இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். இது என்னோடய சாப்பர் மிஷினு. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட ஏற்கனவே கேட்டிருந்தாங்க என்னோடய சாப்பரை இதை காட்ட சொல்லி. இதுதான். இது கத்தியெல்லாம் கலட்டலாம் முடியாது. நம்ம மிக்சி ஜார் எப்படியோ அதே மாதிரி தான் இது இருக்கும். நம்ம நீட்ட வாகலையெல்லாம் இது வெட்டவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அந்த மேலே இருக்கிறனால இறுக்கி அந்த மேலே உள்ளதை மூடிட்டு இப்படி லைட்டாக இப்படி பவுஸ் மூடு மாதிரி இப்படி ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா புழுண்டு வரும். அவ்வளோதான். அதான் நம்மளுக்கு மிக்சி ஜாரும் அதே வேலையை தான் செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்படி பவுஸ் மூட்டில் வச்சு நம்ம வந்து ப்ரெஷ் பண்ண வேண்டியதான். 1 2 அப்படி 1 2 3லாம் அந்த இதெல்லாம் நம்ம தட்டவே கூடாது. இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு புழுண்டு திருவுன மாதிரியே உங்களுக்கு வந்துடும். அப்படியே நம்ம திருவுற மாதிரியே திருவியில் எப்படி திருவோம் அந்த மாதிரியே நம்ம வந்து மிக்சி ஜாரில் வச்சு நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரே இது, இந்த மாதிரி பவுஸில் வச்சு நம்ம செய்யணும். அவ்வளோதான். பவுஸில் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு வந்து சாப்பர் என்னென்ன செய்தோ எல்லா வேலையுமே இது செய்யும். நான் பூண்டு செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அந்த மாதிரி ஒன்று ஒன்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், பொறுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றின பிறகு சுற்றி நின்ற பிறகு தான் நம்ம மிக்சி ஜாரையை எடுக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த கீழே இருக்கிற வாஷர் வந்து வீணாக போயிடும். நம்ம மிக்சி ஜார் வாங்கிலே சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம். இந்த மாதிரி போலுன்னு நம்ம வச்சிட வேண்டியதுதான். இப்போ நம்ம இஞ்சி திருவுறது அதே மாதிரி தான். நீங்கள் 2 தடவை ப்ரஷ் பண்ணலன்னா 2 தடவை ப்ரஷ் பண்ணலாம். 3 தடவை வேணால் நீங்கள் 3 தடவை ப்ரஷ் பண்ணலாம். வந்து இஞ்சி சட்னி பூண்டு சட்னிலாம் வைப்போம். நாங்கள் வந்து சிக்கன் ரைஸ்க்கு இதெல்லாம் செய்வோம். இதுக்கெலாம் நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் திருவுவேன் எப்போவுமே. நம்ம இஞ்சி டீ போட்டுட்டா கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிறலாம். திருவ வேண்டியதில்லை, சாப்பர் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வாரம் வரைக்கும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம வெங்காயத்தை கட்டிங் பண்ணி நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்படி 4ஆக கட்டிங் பண்ணிக்கிறேங்க. வெங்காயம் வந்து ஒரு சுற்று தான், ஒரு சுற்றுலேயே நம்மளுக்கு நல்லா நைஸாகிடும். ரொம்ப சுற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப மாவு மாதிரி போயிடும். அப்புறம் கேரட்டை நல்லா பீஸாக வெட்டி வச்சுக்கிறோங்க. வெட்டி வச்சுக்கிட்டு ஒரு 3 சுற்று இதுக்கு சுற்றணும். 3 தடவை பவுஸில் வைக்கணும். வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்துடும். பொரியலுக்கு அல்வாவுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிறலாம். சமயத்தில் நம்ம இப்படி தான் செய்வோம். அதை நம்ம சாப்பர் எல்லாமே செஞ்சுக்கலாம். இப்போ கேபேஜ் அதே மாதிரி தான். உங்களுக்கு நிறையா கேபேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய ஜார்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் சுற்றலாம். அப்போ எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் சுற்றிடலாம். சின்ன ஜாராக இருந்தால் நம்ம கண்டிப்பாக 2 தடவை 3 தடவை போட்டு சுற்றணும். அவ்வளோதான். இப்போ நம்ம தக்காளி வந்து இந்த அடியில் அந்த தூர் பகுதியை கண்டிப்பாக கட்டிங் பண்ணி போட்டுருங்க. அந்த மாதிரி செய்ய வேண்டாம். ஏன்னா அதில் வந்து இந்த உரங்கள்லாம் அதில் போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. நான் இதிலே படிச்சையாகவும் இருக்குது. அதனால் நீங்கள் இப்படி சின்னதாக கட்டிங் பண்ணி ஒரு சுற்று தான், ஒரு சுற்றுனீங்க அப்படின்னா அந்த ஜூஸ் அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து வெளியாகாது. ஒரு 2 தடவை சுற்றிட்டிங்க அப்படின்னா ஜூஸாக போயிடும். அதை பார்த்துக்கிறோங்க. லைட்டாக சுற்றுங்க போதும். தக்காளியை மட்டும் நம்மளுக்கு நல்லா வந்துடும். இப்போ நம்ம வந்து எல்லா பொருளுமே நம்ம காட்டிட்டோம். தேங்காய் மட்டும் தான் காட்ட முடியல. தேங்காய் வந்து நல்லா சில்லியாக சின்னதாக கட்டிங் பண்ணி நீங்கள் நல்லா திருவியெல்லாம் தேவையே இல்லை. அவ்வளோதான். இஞ்சி, வெங்காயம், பூண்டு, கேபேஜ், கேரட்டு, தக்காளி எல்லாமே நம்ம இதே மாதிரி தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளிக்கு மட்டும் லைட்டாக ஜூஸ் விட்டுறோம். மற்றதெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு சாப்பர்லாம் தேவையே இல்லை. இதை வச்சே செஞ்சலாம். ஏன்னா நீட்ட வாகில் மட்டும் நம்ம இது கட்டிங் பண்ண முடியாது. நம்ம பிரியாணி அடிக்கடி செய்கிறவங்க வந்து நீட்ட வாகில் கட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம கையிலேயே கட்டிங் பண்ணிக்கிறலாம். நம்ம வாரத்துக்கு ஒரு முறை தானே பிரியாணி செய்வோம். அதுக்கு நமக்கு சாப்பர் தேவையில்லை. அதுக்கு அடிக்கடி செய்கிறவங்களா இருந்தால் நீங்கள் சாப்பர் நீட்ட வாகில் வெட்டுற சாப்பர் மாதிரி வாங்கி வச்சுக்கிறோங்க. ஏன் சாப்பர் வந்து எல்லாமே இப்படி தான் கட்டிங் பண்ணோம். இந்த அளவு நம்ம வந்து அளவு வந்து எப்படின்னா ஒரு அளவு 3/4 தான் நம்ம போட்டு மிக்சியை வந்து சுற்றணும். இல்லைன்னா நம்மளுக்கு தண்ணி கீழே வழிஞ்சு மிக்சி ஜாரை அழுக்காகவும் போயிடும், வீணாகவும் போயிடும். அதை பார்த்துக்கிறணும். ரொம்ப போட்டு நம்ம வந்து நிறையா போட்டு அரைக்கக்கூடாது. 3/4 தான் நம்ம வந்து
போட்டு அரைக்கணும். அந்த மிக்ஸி ஜார் அந்த அளவு இந்த இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு தான் நம்ம போடணும். அப்போ தான் நம்மளுக்கு கீழே வந்து வலியாது. அதே நேரத்தில் நம்ம சுடுதண்ணி போட்டு சமையல் தேங்காய் பூலாம் பால் எடுப்போம். அப்போ நம்ம சுடுதண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சுற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த அழுத்தம், அந்த ப்ரஷ்ஷோட அழுத்தம் வராமல் நம்மளுக்கு வந்து நல்லா மிக்ஸி ஜார் அழுக்காக போகாது. எப்போவுமே தொடச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்ஸி ஜார் எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றுறோம், மிக்ஸி ஜாரை சுற்றிட்டு இப்போ வந்து அடைச்சிட்டு உடனே நம்ம வந்து அந்த ஜாரை வந்து கலட்டக்கூடாது. மிக்ஸி நம்மளுக்கு வந்து அந்த வாஷர் கெட்டு போயிடும். கொஞ்சம் நேரம் அது அடைஞ்ச பிறகு தான் நம்ம வந்து எடுக்கணும். அவசரத்தில் எடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து டப்புன்னு அந்த வாஷர் வந்து உங்களுக்கு விட்டுரும். அதை பார்த்துக்கிறோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரை இப்போ நம்ம வந்து மிக்ஸியை நம்ம எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது சுத்தம் பண்ணி நான் 3 மாதம் ஆச்சு. அன்றைக்கி போன வீடியோலேயே நான் இந்த வீடியோ நான் எடுத்துட்டேன். ஆனால் உங்களுக்கு நான் அதை போஸ்ட்டு பண்ண முடியலை. இப்போ தான் போஸ்ட்டு பண்ணுறேன். இது சூடுக்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த மிக்ஸி ஜார் வந்து அடைக்க. அதெல்லாம் நான் வந்து இந்த மிக்ஸி ஜார் வாங்கினதுலேருந்தே எனக்கு அந்த பிரச்சனை, அதை யூஸ் பண்ணதே இல்லை. இந்த மாதிரி வெறும் கோல்கட்டை வச்சு நீங்கள் தடவிக்கிறங்க. இல்லைனா கோல்கட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ப்ரஷ் கொஞ்சமாக கலக்கிட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி வச்சுட்டு கூட நீங்கள் தேய்க்கலாம். பஞ்சு வச்சும் தேய்க்கலாம். இந்த மாதிரி பழைய பல்லு புருசு இருந்தாலும் நீங்கள் வந்து தேய்ச்சிக்கிறலாம். இந்த மாதிரி தேய்ச்சி நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து அந்த உழுக்கெல்லாம் காது உடையதை வச்சு தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா தொடச்சி வச்சுருங்க. தண்ணி ஊற்றி கழுக வேண்டாம். ஈர துணியை வச்சு தொடச்சிருங்க. தொடச்சிட்டு காஞ்ச துணியை வச்சு தொடங்க. இந்த மாதிரி இடைக்கிலெல்லாம் அழுக்கு இருக்கும். அதெல்லாம் நல்லா நம்ம கொழுக்கட்டை, அதாவது பல் பரிசையை வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி நல்லா அடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா க்ரீம் மாதிரி வந்துடும். அப்புறம் நீங்கள் அதை எடுத்து நல்லா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். தண்ணி ஊற்றி நான் தேய்க்கிறேன் பாருங்கள். அதில் வேறு எதுவுமே நான் ஊற்றலை, வெறும் தண்ணி தான், அவ்வளோதான். அப்புறம் நம்ம ஊறலாம் வைக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம வந்து பஞ்சு வச்சு நம்ம செய்யலாம். ஏன்னா அகலமாக தேய்ச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து முதல்ல ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி பீங்கான் கழுகுற பஞ்சை வச்சு நீங்கள் தேய்ச்சிட்டு ஈர துணி வச்சு தொடச்சிட்டிங்கன்னா உங்களோட மிக்ஸி ரொம்ப சூப்பராக பளபளன்னு இருக்கும். இது ஈர துணி வச்சு தொடச்சிருங்க. ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அப்புறம் காஞ்ச துணியை வச்சு கையோடு தொடச்சிருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நம்ம எப்போவுமே மிக்ஸி இப்போ யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொடச்சி நம்ம வந்து ரொம்ப துடைக்க வேண்டியதில்லை. லைட்டாக ஈர துணியை வச்சு நீங்கள் தொடச்சிட்டு காஞ்ச துணியை வச்சு தொடச்சி வச்சிட்டிங்கன்னா உங்கள் மிக்ஸி ஜார் எப்போவுமே நல்லா இருக்கும். நம்ம அதுக்குன்னு ஒரு வேலையை செய்ய வேண்டியதில்லை. அந்த ஓரங்கள் ஃபுல்லாக கண்டிப்பான முறையில் நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து அந்த ஓரத்துலலாம் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. இல்லைன்னா கரை பிடிச்சி அந்த மிக்ஸி ஜார் வீணாக போயிடும். இது பாருங்கள், வாங்கி 4 வருஷம் ஆயிடுச்சு. எந்த கரையுமே எனக்கு இருக்காது. நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம பொருள் வாங்குறது பிரச்சனை இல்லை. அதை நம்ம எவ்வளோ காலத்துக்கு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ காலத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறணும். வாங்கின பொருளை திருப்பி வாங்குறது கெட்டிக்காரத்தனை இல்லை. வாங்கின பொருளை நல்லபடியாக நம்ம வந்து பக்குவமாக வச்சுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் சேர்த்து வச்சுருக்கிறேன். நான் ஏற்கனவே போன வீடியோவில் இதை சேர்க்க முடியலை. அதனால் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சேர்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி காது உடையிறத வந்து இப்படி துணியில் சுற்றிக்கிட்டு இந்த ஓரத்துலலாம் நல்லா எடுத்துக்கிறேங்க. இது 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சுத்தம் பண்ணாலே போதும். வலியை விடாமல் நீங்கள் வந்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் மிக்ஸி ஜார் உங்களுக்கு எப்போவுமே மிக்ஸி வந்து உங்களுக்கு எப்போவுமே சுத்தமாக இருக்கும். தண்ணிக்கில் எண்ணிக்கையில் வச்சிட வேண்டாம். அதுக்கு தான் நான் துணி போட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். பார்த்தீங்களா எவ்வளோ பளபளன்னு இருக்குண்டு. இந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், see you.